So hello everyone, in this video we are seeing spot the error. The police has come, the policemen have come. இதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னா வேர்பில் வந்து எரர். இப்போ ப்ளூரல் நவுன், இட் இஸ் ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன் என்ன பண்ணும்? இட் டேக்ஸ் ப்ளூரல் வேர்ப் ஒன்லி. ப்ளூரல் நவுன் டேக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்ப். ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே என்ன வரும்? ஹேஸுக்கு பதிலாக ஹாவ், ஹியர் ஹேஸ். ஹேஸ் சிங்குலர் வேர்ப், then have plural verb. So for plural noun, plural verb. For singular noun, singular verb. Scissors, trousers, spectacles, tanks, premises, all these nouns take plural verb. Plural verb இது ஃபாலோ பண்ணும். Because their form is always plural. இதனுடைய ஃபார்ம் வந்து ப்ளூரல், எஸ்ஹெச் வருது. ட்ரௌசர்னு இல்லை, ரெண்டு இதுவும் சேர்ந்தது தான், அந்த ரெண்டு பேக்கெட் இது சேர்ந்தது தான் ட்ரௌசர்ஸ். சிசர்ஸும் அப்படி தான், ரெண்டும் சேர்ந்தால் தான் அது சிசர் அப்படின்னு சொல்லுது. இது ஒன்று மட்டும் இருந்தால் சிசர்னு வராது இல்லையா? ஸோ சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்பெக்டகிள்ஸ். ஃபார் ஸ்பெக்டகிள் வி நீட் டூ இல்லையா? அப்படி இருந்தால் தான் அது வந்து ஸ்பெக்டகிளில் வரும். ஸோ தட் ப்ளூரல். ப்ளூரலுக்கு என்ன வேர்ப் வரும்? ப்ளூரல் வேர்ப் வரும். Similarly, spectacles, plural noun. It takes plural verb தான் செலக்ட் பண்ணணும். Premises, plural noun. This is plural noun. So, plural noun ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb என்னவா இருக்கணும்? Plural verb இருக்கணும். So, for ease, you are writing, இதனுடைய plural என்ன? Are. Spectacles, are. Third type, when a number is followed by a noun denoting measures, lengths, money, number. ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸில். இட் இஸ் ஃபாலோடு பை எ நவுன். ஒரு நவுன் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ 15 ஒரு நம்பர்னு வையேன். இதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்கணும்? ஒரு நவுன் இருக்கணும். நவுன்னா தெரியும், பெயர் சொல். அந்த நவுன் என்னென்னவெல்லாம் இருக்கணும் அப்படின்னா மெஷர், லென்த்து, மணி, நம்பர், வெயிட். இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டாக வரக்கூடிய இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா, இப்போ அண்டர்லைன் பண்ணது இங்கே ஃபாலோ பண்ணிச்சுன்னா, த ஃபார்ம் ஆஃப் த நவுன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். இந்த நவுன் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So long as they are followed by another noun or pronoun. இந்த இடத்துல இந்த நவுன் வந்து does not change, சேஞ்ச் ஆகாது. கிளியராக பார்த்துக்க. இங்கே ஒரு நம்பர், இது ஃபாலோ பண்ணி வரக்கூடியது ஒரு நவுன். இந்த நவுன் டஸ் நாட் சேஞ்ச். எப்போ? அனதர் கண்டிஷன் கிவன். இந்த நவுன் ஃபாலோடு பை அனதர் நவுன். அந்த ரூல்ஸ் இருந்தால் தான் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு வரும். ஆர் ப்ரோனவுன். ஸோ இந்த நவுனை ஃபாலோ பண்ணி என்ன இருக்கணும்? அனதர் நவுன் இருக்கணும் அல்லது ப்ரோனவுன் இருக்கணும். இதுக்கு ப்ரிசீடிங்காக என்ன இருக்கணும்? ஒரு நம்பர் வந்து இருக்கணும். இதுதான் கண்டிஷன். அந்த மாதிரி இருந்தால் இந்த சென்டரில் இருக்கிற இந்த நவுன் வந்து டஸ் நாட் சேஞ்ச். இயர், டசன், ஃபுட், தென் ஹெட். இதெல்லாம் வந்து நவுன். நைன்கிறது என்ன? ஒரு நம்பர். இட் இஸ் ஏ நம்பர். இது நம்பர் கண்டிஷனில் வந்துடுச்சு. இங்கே நம்பர் வந்துடுச்சு. இது அந்த ரவுண்ட் பண்ணது. தென் இதை ஃபாலோ பண்ணி அனதர் நவுன் வந்துடுச்சு. கிளாத்துங்கிறது என்ன? இது ஒரு பெயர் சொல், நவுன். அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகாது. மீட்டர் அப்படின்னா மீட்டர்னே தான் இருக்கும். இந்த எஸ் வந்து வராது. ஸோ இங்கே வந்து இதுக்கு பதிலாக என்ன? லேர். இதுதான் அந்த ரவுண்ட் பண்ண வேண்டியது. தென் ஷூஸ். இது என்ன நவுனு? அனதர் நவுன். நம்பர் வேணும் இல்லையா? இந்த இடத்துல இது 1. ஏ அப்படிங்கிறது 1 நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. அப்போ இங்கே சேஞ்ச் ஆக வேண்டியது பேர்ஸ்னு வராது. என்ன வரும்? பேர், PAIR, பேர் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த எஸ் வருமா? வராது இல்லையா? ஸோ அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் என்ன? டஜன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். டஜன்ஸ்னு இல்லை, டஜன் தான் கரெக்டு. தென் இட் வாஸ் ஏ 10-year ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர்
here. Certain nouns, especially of the collective category, are used as singular when they specify a unit. அதாவது இதை கூட உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பப்ளிக் டீம் இது எல்லாமே வந்து குரூப் ஆஃப் திங்ஸ் இல்லையா. ஸோ குரூப் ஆஃப் பர்சன் குரூப் ஆஃப் இது வர்றப்போ சேம் ஒப்பீனியன் இருக்குது. ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானம் போடுறாங்க, எல்லோரும் சேமாக ஒப்பீனியன் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒப்பீனியன் இருந்தால் இட் ஃபாலோஸ் சிங்குலர் வேர்ப். இவ்வளோதான். இதே இந்த குரூப் வந்து திரும்ப கீழே எழுதியிருக்குறேன். இது பார்த்தியா, இந்த வேறுங்கிறது சிங்குலர் வேர்பாக மாறிடும். அதே குரூப்பை கீழே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களாம் பிரிஞ்சிடுறாங்க, தனித்தனி குரூப்பாக மாறிடுறாங்க. செட் ஆஃப் தனித்தனி குரூப்பாக மாறும். அப்போ ரெண்டு குரூப் 3 குரூப் இப்படி வர்றப்போ என்ன ஆயிரும், ப்ளூரல் ஆயிரும் இல்லையா. ஸோ ப்ளூரல் வந்தால் என்ன ஆகும், ப்ளூரல் வாஸ் வராது. என்ன ஆகும், அந்த நீதிபதிகள் எல்லாமே என்னாகும், பிரிஞ்சுட்டாங்க, அவங்களுடைய ஒப்பீனியனில் பிரிஞ்சுட்டாங்க. தே வேர் டிவைடட் இன்டு இட்ஸ் ஒப்பீனியன். ஸோ கொடுக்கப்பட்ட ஒப்பீனியன் அவங்க ஒத்துக்கல. ஒவ்வொருத்தர் சிலர் ஒத்துக்கிறாங்க, சிலர் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க பிரிஞ்சிட்டதுனால இந்த வந்து ப்ளூரலாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி. ஸோ வாஸுக்கு பதிலாக வேர். த டீம் ஹாவுக்கு பதிலாக என்ன வரும், சாரி ஹேஸுக்கு பதிலாக ஹேவ். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்தால் டிஃப்ரெண்ட் குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க. அப்போ ப்ளூரல் ஆயிடுச்சு. ப்ளூரல் வந்தால் என்ன வரணும், நம்ம கண்டிப்பாக ப்ளூரல் வேர்பு தான் ஃபாலோ பண்ணணும். இதுவும் ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வேர்பை ஃபாலோ பண்ணுது. இங்கே சிங்குலர், எல்லாம் சேம் ஒப்பீனியன், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்போ சிங்குலர் வேர்பை ஃபாலோ பண்ணுது. இவ்வளோதான்.